மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மாணவர்களே, நாங்கள் தேர்ச்சி மற்றும் 6 இருப்புதரவான சீராக்கத்தை அவதானிப்போம். கடந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதுவான நோட்ஸ்களை வழங்கியிருந்தேன். இன்று கணக்குகளுக்கு செல்லலாமல் கூறியிருந்தேன். இந்த இருப்புதரவான சீராக்கங்கள மாணவர்களே, இருப்புதரவாக உங்களுக்கு 2 விலைகள் அறிவித்திருந்தேன். பெறுமதி ஒன்று இருப்பின் கிரைய பெறுமதி அல்லது வரலாற்று கிரைய பெறுமதி, இன்னும் ஒன்று இருப்பின் நிகர பெறுமதி அல்லது தேறத்தக்க பெறுமதி. நம்ம இருப்பின் கிரைய பெறுமதி என்றால் எனக்கு அந்த இருப்பை விற்கிறதுக்கு ஏற்ற வகையில் உருவாக்குவதற்கு ஏற்பட்ட எல்லா பெறுமதியை உள்ளடக்கியதான் கிரைய பெறுமதி. உதாரணமாக எனக்கு 400 ரூபாய் ஏற்பட்டுள்ளது அந்த இருப்பை உருவாக்குவதற்கு. அதை சந்தை நிகர பெறுமதி என்பது சந்தையில் எவ்வளவுக்கு விற்கலாம் என எதிர்பார்த்த விற்பனை விலையிலிருந்து எதிர்பார்த்த விற்பனை செலவை கழித்து பெறப்படுவதுதான் நிகர பெறுமதி. இப்போ நான் உதாரணமா இந்த பொருளை ஒரு 600 ரூபாய் சந்தையில் விற்கலாம்னு எதிர்பார்த்தோம். எனக்கு கடைக்காரல் குறித்த கடைக்காரல் அடி வியாபாரி வித்து தாரன்னு சொல்றாரு, வாடிக்கையாளர் 600 ரூபா, திரும்ப வித்து தர கொமிஷன் ஆகிறதுக்கார 100 ரூபா. இது விற்பனை செலவு. நான் கைக்கு வரப்போறது எவ்வளவு? 500 ரூபா. இதான் நிகர பெறுமதி. அப்ப வருமான கூற்றுல எப்பொழுதும் கிரையை தான் காட்டப்படும். வருமான கூற்றில் எப்போதும் இறுதி சரக்கிருப்பின் கிரையமே காட்டப்படும். அதன் இறுதி சரக்கிருப்பின் கிரையமேடா இந்த வருமான கூட்டில் காட்டப்படுற இறுதி இருப்பின் கிரையமேன் காட்டுறோம்டா, வருமான கூட்டில் மாணவர்களை விற்க இருந்த சரக்கின் கிரையம் உதாரணமாக ஒரு 1000 இருப்பின் பொருளையும் கூட்டி வருது. இது என்னத்தில் இருக்கிறது? கிரையத்தில். ஆனால் இந்த 1000க்குள்ளே தான் இந்த 400 வந்தது. இறுதி சரக்கிருப்பு கிரையம் கழித்தால் என்ன வரப்போன்றது? 600 விற்பனை கிரையம். இந்த 3ம் கிரையத்தில் இருக்குது. ஏன்னா 1000ல் இந்த 400 வந்திருக்கு, 400 கழித்து மிச்சம் 600. 600 1000ல் தானே வந்திருக்கு. ஆனால் 1000 கிரையத்தில் இருக்கிறதுனால அதில் இந்த உருவான 2 கிரையத்தில் இருக்கின்றது. ஆனால் வருமான கூற்றில் மாணவர்களை எப்பொழுதும் இறுதி இருப்பின் கிரையமே கணக்குகளில் காட்டப்படும். வருமான கூற்றில் இவ்வாறு கூறுகின்ற எண்ணக்கரு இணைத்தல் அல்லது வரலாற்று கிரயம். இணைத்தலும் வரலாற்று கிரயமும் வரலாம், இந்த கிரயம் வராது. ஆனால் நிதி நிலைமை கூற்றில் இது இரண்டிலும் குறைந்தது. நிலைமை கூட்டில் காட்டப்படுவது கிரயம் நிகர பெறுமதி. இந்த 2 பெறுமதியிலும் எந்த பெறுமதி குறைவென்று பார்க்கும். தந்த கணக்குப்படி இந்த 400 தான் இருக்கணும். இந்த 400 நிதி நிலைமை கூட்டில் காட்டணும். இவ்வாறு காட்டுவ சொல்ற என்னக்கரு பாதுகாப்பு அல்லது முன்னெச்சரிக்கை. பாதுகாப்பு என்னக்கரு என்ன சொல்லுகின்ற மாணவர்களே, ஒரு விடயத்தை நம்ம அதிகமாக காட்டி நஷ்டம் அடைகிறதையும் விட நம்ம இப்போ உதாரணமாக 5 லட்சத்தை காட்டி 1 லட்சம் லாபம் வரப்போது விற்க முதலே கூற முடியாது. பொய்யான லாபத்தை கணக்கில் காட்டலாம். பொய்யான லாபத்தில் கணக்கில் காட்டுறால அதால் தப்பித்தது இந்த லாபம் வரலாட்டி அந்த பாதிப்பு நிறுவனத்துக்கு இருக்கும். ஆனால் எதிர்பார்க்கப்படும் நட்டத்தை கணக்கில் காட்டலாம். ஏன் அந்த நட்டம் வரலாட்டியும் அந்த நட்டத்துக்காக சேர்த்த தொகையை இன்னொரு தேவைக்கு பாவிக்கலாம்.
ஆனால் எதிர்பார்க்கப்படும் லாபத்தை கணக்குகளில் காட்ட முடியாது. காரணம் என்னென்ற மாணவர்களே, எதிர்பார்க்கப்படும் லாபம் நிறுவனத்துக்கு எதிர்காலத்தில் கிடைக்காத போது அது நிறுவனத்தை பாதிப்படைய செய்யும். அதனால் இரண்டு பெறுமதியிலும் எந்த பெறுமதி குறைவோ அதைத்தான் நிலைமை கீட்டில் காட்டணும். உதாரணம் இது 350 இருந்தால் 350 வந்துடும். ஆனால் வருமான கூற்றில் எப்போதும் கிரயம் நிதிநிலைமை கூற்றில் இரண்டிலும் குறைந்தது. அப்படி சொல்ற எனக்கு பாதுகாப்பு. இவ்வாறு இரண்டிலும் குறைஞ்சதை காட்டும்படி கூறுவதற்கு நாங்கள் சொல்ற சொற்பதம் இருப்பு தொடர்பான விதி அல்லது அடிப்படை. இருப்பு தொடர்பான விதி அல்லது அடிப்படை என கூறிக்கொள்ளலாம். நோட் பண்ணி இருக்க மாணவர்களே. இப்ப இன்னும் ஒரு உதாரணத்துக்கு போமா கணக்குக்கு மாணவர்களே. இன்னும் ஒன்று போமா. அழிச்சுடுறேன். உதாரணமானவர்களே, 1 இறுதி சரக்கிருப்பின் கிரயம் 200. இதன் நிகர பெறுமதி 180 வேண்டப்படுவது. 180 220 எழுதலாம் மாணவர்களே. நாம் குறிப்பு பதிவு இரண்டாவது முடிவு கணக்கிலே பதிவு. முடிவு கணக்கண்டா வருமான குற்றும் நிதிநிலைமை கூற்றிலையும் பதிவு. சரியா மாணவர்களே? நோட் செய்யுங்க. அப்போ முதலாவது மாணவர்களே, நாட்குறிப்பு பதிவு இதுக்கு கேட்டால் பொது நாட்குறிப்பு அடிய இரண்டாவது வருமான கூற்று இறுதி சரக்கிருப்பு, மூன்றாவது நிதிநிலைமை கூற்று நடைமுறை சொத்துல இறுதி சரக்கிருப்பு. ஈஸியான ஐடியா காரணமானவர்களே, இறுதி சரக்கிருப்பின் கிரயம் 200 என்றதை வருமான கூட்டில் கழிவு. இந்த வருமான கூட்டில் கழிக்கிறது தான் வியாபார லாப நட்ட கணக்கு செலவு. ஏன் வியாபார லாப செலவு வைக்க வேண்டாம்? கணக்குல இரட்டை பதிவு இடம்பெறு, கூற்றுல இடம்பெறா. சில வருமான கூட்டுன்னு வைப்பாங்க, வருமான கூட்டுக்கு செலவு. ஆனால் சிறந்த விட வியாபார லாப நட்ட கணக்கு செலவு தான் சிறந்த விட. ஏன்னா டீவோம்னாடி டீ வடிவான கணக்கில் இரட்டை பதிவு இடம்பெறும், கூற்றுல இரட்டை பதிவு இடம்பெறுவது இல்லை. அதனால தான் வருமான கூட்டுன்ற சொற்பத்தை யூஸ் பண்ணுறது. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வியாபார லாப நட்ட கணக்கு ஓஎல் நீங்கள் படிச்சிருக்கீங்க இந்த மாணவர்கள். இப்போ ஆரம்ப இருப்பு ஒரு 200, 300, கொள்வனவு 700, கூட்டினா 1000. இந்த 1000க்கு பேர் விற்க இருந்த சரக்கின் சிறையை அல்லது விற்காத இறுதி சரக்கிறப்ப கழிங்க கிடையாது. 200 கழிச்சா 800 வரும். உண்மையாவே இந்த 200 லாப நட்ட கணக்கில் செலவில் வைக்கணும். 1200 விற்கலாட்டி செலவில் வைக்கணும்.
அந்த லாப நட்ட கணக்கு செலவு வைக்கதை வரவுல கழிச்சது காரணம் இந்த 200 கண்டுபிடிக்கிறது. அப்போதான் 1000 200 800 வருது. ஆனால் லாப நட்ட கணக்கு செலவு வைக்கிறது காரணம் எதிர்ப்புக்கு வரவுல கொள்வனம் இருக்கும், விற்கிறது சரக்குங்கிறேன், அதில் எதிர்ப்பு உருவாயிருக்கும், அதை இல்லாமல் செலவு வைக்கும். இரண்டாவது விதிப்படி இரண்டிலும் எந்த பெறுமதி குறைவோ ஆனால் கிரயம் தான் குறையும், அதனால் இறுதி சரக்கிருப்புக்கு வரவு. இரண்டிலும் குறைஞ்ச பெறுமதிக்கு வரவு. நடைமுறை சொத்துல இறுதி இருப்பு 200 ரூபாய். இரண்டில் குறைஞ்சது இருப்பு தரவான விதி என்ன சொல்லுகின்றது? பாதுகாப்பு இலக்குறோம் என்ன கூறுகின்றது? இரண்டு பெறுமதியிலும் குறைந்த பெறுமதியை கணக்கு எடுத்துட்டான் அவன்றால் விளம்பரங்கள் இறுதி சரக்கிருப்பு பதியப்பட்டது. சரியாமானவர்களே, இரண்டாவது உதாரணத்துக்கு போமா? இரண்டாவது உதாரணம் நோட் பண்ணிருங்க. ஒரு 1 மினிட் தரம். அனுப்பிவிடுற மாணவர்களே, எக்ஸாம்பிள் 2 அதே விடயத்தை வச்சு உருவாக்குவோம் கணக்க. இறுதி இருப்பின் கிரயம் 300, நிகரப்புறம் 270. அதே வினா முதலாவது நாள் குறிப்பு பதிவு, பொது நாள் குறிப்பு, விவரம் வரவு செலவு. இரண்டாவது முடிவு கணக்கான பதிவு, வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்ற பதிவு. இறுதி சரக்கிருப்பு, நடைமுறை சொத்து. இலகுவான வழி இருக்குமானவர்களை எப்போதும் இறுதியின் கிரயம் வருமான கூட்டமாக காட்டப்படும். பணிக்கு 300. அதற்கான வியாபார லாப நட்ட கணக்கு செலவு 300. இரண்டிலும் குறைந்தத நடைமுறை சொத்துல போடுவீங்க. இறுதி சரக்கிருப்பு. ஆனால் இறுதி சரக்கிருப்புக்கு வரவு 270. அப்படின்னா இரண்டிலும் குறைஞ்சது நடைமுறை சொத்துல வருது. 300 குறைவா 270 குறைவா? 270. ஆனால் 300க்கு நான் வாங்கின பொருளை எவ்வளவுக்கு விற்கலாம்னு மதிப்பிடுறேன்? 270. ஆனால் எவ்வளோ நஷ்டம் வருது? 30. இருப்பு வீழ்ச்சி நட்ட கணக்கு வரும். ரெண்டு வித்தியாசத்தையும் 30 இருப்பு வீழ்ச்சி நட்டமாக போடலாம். ஆனால் ஏனைய செலவில் இருப்பு வீழ்ச்சி நட்டம் 30 3 மறுக்கா போடுவது விளம்பரம் இருந்த இறுதி சரக்கிருப்பு பதியப்பட்டது. 2 மறுக்கா போடுவது இலகுவான வழிமானவர்களை இறுதியின் கிரயத்தை வருமானக்குள்ள கலைஞர், அதான் வியாபாரம் செலவு. அந்த வருமான கூட்டு செலவு சில வைப்பாங்க. இரண்டு பெருமையில் எது குறைவோ அதற்கு இருப்புக்கு வரவு. 300 குறைவா 270 குறைவா? ஒப்பிட்டது இல்லை, 270. ஆக இந்த இருப்புக்கு வரவு 270. 300 பொருள் 270 விற்கிறாள் வர நட்டம் அளவு 30 இருப்பு வச்சு நட்டக்கிறது வரும். சரியாமானவர்களே, இப்போ இதில் ஒரு குழப்பமும் இல்லை. எக்ஸாம்பிள் 2 ஒரு 1 மினிட் நோட் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிள் 3க்கு போவோம் மாணவர்களே. இறுதி சரக்கிருப்பின் கிரயம் 250, எதிர்பார்த்த விற்பனை விலை 320, எதிர்பார்த்த விற்பனை செலவு 100, 120. முதலாம் கேள்வி கொஞ்சம் மாற்றமானது. முதலாவது வினா வேண்டப்படுவது இருப்பின் நிகர பெறுமதியை கணிக்கும்.
இரண்டாவது கேள்வி வருமான கூற்றும் நிதி நிலைமை கூற்றிலும் பதிவு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லித்ததான் நிகர பெறுமதிக்கு சாம்பாடு எதிர்பார்த்த விற்பனை விலை எதிர்பார்த்த விற்பனை செலவு. 320 ரூபாயிலிருந்து 120 ரூபா போனா நிகர பெறுமதி 100 ரூபா. இது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி வருமான கூற்றுல ஆல்ரெடி சொல்லி தந்த எப்பயும் இருப்பின் கிரையம் வருமான கூற்றுக்கு மாற்றுங்க 250. ஆனால் நிதி நிலைமை கூற்றுல நடைமுறை சொத்துல இரண்டிலும் குறைந்த வருமதி 250 குறைவா 200 குறைவா? 200 குறையும். 200 குறையும். 250 பொருளை 200 விற்கிறாள் வார நட்டம் வரும். இனி செலவு இருப்பு வீழ்ச்சி நட்டம் 50. நோட் பண்ணிடுங்க மாணவர்கள். இன்னும் ஒரு வித்தியாசமான வினாவுக்கு செல்வோம். இதோட அந்த இருப்பு தொடர்பான சீராட்டத்தை முடிச்சிடுவோம். சரியா மாணவர்களை அளிச்சிடுவேன். அடுத்த எக்ஸாம்பிள் இறுதி சரக்கிருப்பின் கிரயம் 400. இவ்விருப்பில் உள்ளடங்கியுள்ள 100 கிரயமான பண்டங்கள் சேதமடைந்துள்ளமையினால் அவற்றை 80க்கு விற்கலாம்னா மதிப்பிடப்பட்டது. வேண்டப்படுவது முதலாவது இறுதி சரக்கிருப்பின் நிகர பெறுமதி, இரண்டாவது வருமான கூற்று நிதி நிலைமை கூற்றிலும் பதிவு. இப்ப நிகர பெறுமதிக்கு இலகுவான வழி ஒன்று சொல்லித்தாரு மாணவர்களே. இந்த மெத்தட் 1 செய்கிறேன். எதிர்பார்த்த விற்பனை விலை எதிர்பார்த்த விற்பனை செலவு. 100 பொருள் எவ்வளவுக்கு விற்கலாமா? 80க்கு விற்கலாமா? என்ன அவனே தந்துத்தான் 80க்கு செலவு தரலாம் என்ன பிள்ளை. ஆனால் இந்த சாம்பாடு தேவையில்லை. ஆனால் நிகர பெறுமதி குறிப்பிட்ட பகுதியில் நிகர பெறுமதி 80 ரூபாய். அப்படின்னா மொத்தம் 400 பொருள் இருக்கிறேன். மொத்தம் அதை சேதமடைந்தது கழிஞ்சது 100 கிரயத்தை கழிச்சா இது கிரயம் இதுவும் கிரயம் கழிச்சா 300 நல்ல நிலையில் இருக்குது. இந்த சேதமடைந்த 100 நிகர பெறுமதி எவ்வளவு இருக்கும்? 80. ஆனால் 100 பொருளை 80க்கு விற்கிறதால 100 குறைவா 80 குறைவா? 80 தான் குறையும். ஆனால் 300ஓட 80 கூட்டினா 380 என்ன இருப்பின் நிகர பெறுமதி வரும். இன்னும் இப்படியும் எடுக்கலாம் இலவான வழி. இன்னும் ஒரு வழி மெத்தட் 2. இப்ப சேதமடைந்த கிரயம் அளவு இருப்பின் கிரயம் 100. நிகர பெறுமதி எவ்வளவு? 80. ஸோ 100 பொருளை 80க்கு விற்கிற அளவாக நட்டம் எவ்வளவு? நட்டம் 20. அப்ப
கொஞ்சம் அவதானிங்க மாணவர்களே. ஆனால் 400 பொருளில் இதையும் 400ல் 20 நட்டத்தை கழிச்சாலும் என்ன வரும்? நிகர பெறுமதி 380. இப்போ இருப்பிடை கிரயத்திலிருந்து நட்டத்தை கழிச்சா நிகர பெறுமதியான பிள்ளைகள். இப்போ இதில் 20 இருப்பு போடுறீங்க, 400 இதே தானே காட்டுவோம். ஏனைய செலவில் இருப்பு வீழ்ச்சி நட்டம் 20. 100 பொருளை 80 விற்கிறாள் வர நட்டம் 20 தானே. ஆனால் 420 போனா இறுதி சரக்கிருப்பு நடைமுறை சொத்துல எவ்வளோ வரப்போகுது? 305. 420 கழிச்சு இப்படி கண்டுபிடிச்சிருக்கேன். அதான் கண்டுபிடிச்சிருக்கேன். 420 கழிச்சு நிகர பெறுமதி. இந்த மிதத்தை விட இந்த மிதம் கொஞ்சம் ஈஸி. நோட் பண்ணிடுங்க மாணவர்களை. அடுத்த வகுப்பில் நாங்கள் விற்பனை என்ற திருப்புக்கு செல்வோம் மாணவர்களை. மிகவும் பிரயோசனமான விடயங்கள், எதிர்வான சில பயிற்சி வினாக்கள் PDF எல்லாம் இருக்கிறது. தேவையான மாணவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இணக்கம் அதே கொண்டு ஜூம்லையும் படிப்பிக்கலாம். உங்களுக்கு தேவையான விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மாணவர்களை. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மாணவர்கள்.